show that the given two lines are skew lines and hence find the shortened distance between them. ரெண்டு கோடு கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு கோடும் ஒரு தளமமையா கோடுகள் என காட்டணும். மேலும் கோடுகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தூரத்தையே கண்டுபிடிக்கணும். இதுக்கு ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைன் முதல் கோடு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ்பி வெக்டர் என்ற லைனோட கம்பேர் பண்ணி ஏ வெக்டர் பி வெக்டர் கண்டுபிடிங்க. அதே மாதிரி செகண்ட் லைன் இருக்குது இல்லைங்களா, ரெண்டாவது கோடு, அதை சி வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு டி வெக்டரோட கம்பேர் பண்ணி சியும் டியும் கண்டுபிடிங்க. சி வெக்டர் டி வெக்டர் கண்டுபிடிங்க. உடனே ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஏ வெக்டர் என்னன்னு சொல்லுங்கள், 6i கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் 2k கேப். ஓகே, பி வெக்டர் சொல்லுங்கள். எஸ்ஸும் கூட வர்றது பி வெக்டர், டீயும் கூட வர்றது டி வெக்டர். அப்போ பி வெக்டர்னா இப்போ சொல்லுங்கள், பி வெக்டர் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3 கேப். அதே மாதிரி சி வெக்டர் சொல்லுங்கள், 3i கேப் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 2k கேப். அதே மாதிரி டி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க, கொஷின்லேருந்து பார்த்து ஏறும். டீயும் கூட வர்றது தான் டி வெக்டர், 2i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் 5k கேப். இங்கே கொஷினை பார்த்து ஏறும். ஸோ அப்போ இங்கு கொஷின்லேருந்து எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர், டி வெக்டர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், டு ஷோ ஸ்கியூ லைன்ஸ், கிவன் டூ லைன்ஸ் ஆர் ஸ்கியூ லைன் சொல்ல போகிறோம். கொடுக்கப்பட்ட கோடுகள் ஒரு தளம் அமையா கோடுகள். பொதுவாக கேட்குறேன், வாட் இஸ் ஸ்கியூ லைன்? ஸ்கியூ லைன்னா என்னன்னு யாருன்னா கேட்டாங்கன்னா, ஸ்கியூ லைன்ஸ் ஆர் நெய்தர் இன்டர்செக்டிங் நார் பேரலல். அதாவது நாட் ஏ பேரலல், நாட் ஏ இன்டர்செக்டிங், வெட்டிக்காது இணையாகவும் இருக்காது. அப்போ ஒரு தளமமையா கோடுகள்னால் என்பது கோடுகள் வந்து வெட்டி கொள்ளாது, இணையாகவும் இருக்காதுன்றதை நம்ம தெரியப்படுத்திடுறோம். சரி, அது வந்து கேட்டால் பதில் சொல்லிடலாம். கண்டிஷன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மைனஸ் பண்ணணும். சி மைனஸ் ஏ பாக்ஸ் ப்ராடக்ட்டு, பி வெக்டர், டி வெக்டர் நம்மளுக்கு வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். ஈக்குவல் டு 0 வந்தால் இன்டர்செக்டிங் லைன் வெட்டி கொள்ளும். நாட் ஈக்குவல் 0 இல்லைன்னா அதை மாற்றி கூட எழுதலாம். சில டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சி மைனஸ் ஏ டாட் போடுவாங்க, பி கிராஸ் டி நாட் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டு ஃபார்முலாவில் எது வேணால் எடுத்துக்கலாம். சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் நாட் ஈக்குவல் 0. இதுதான் கண்டிஷன் ஃபார் ஸ்கியூ லைன். ரெண்டு கோடுகள் ஒரு தளம் அமையா கோடுகள் என காட்டுவதற்கு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் நாட் ஈக்குவல் 0. இதில் ஏதாவது நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க. ஓகே, புரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எது எடுத்துக்கிறோம் நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்துக்கோ, செகண்ட் ஃபார்முலா எடுத்துக்கோ, உங்கள் விருப்பம் எது வேணால் எடுத்துக்கலாம். சரி, செகண்ட் ஃபார்முலா எடுத்துக்கணுமா? அப்போ எனக்கு என்ன தேவைப்படுது, சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். நீங்களே சொல்லலாம், சி வெக்டரும் ஏ வெக்டரும் பொசிஷன் வெக்டர், பாயிண்ட்டு தான். அப்போ சி பாயிண்ட்லேருந்து ஏ பாயிண்ட்டை மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி கடகடன்னு சொல்லணும். சொல்லுங்கள், மைனஸ் 3i மைனஸ் 6i மைனஸ் 3i கேப் சாரி ப்ளஸ் 3i கேப் மைனஸ் 6i கேப். அப்போ 3 மைனஸ் 6 மைனஸ் 3 கிடைக்கும். மைனஸ் 3i கேப் 2j கேப் மைனஸ் j கேப். அப்போ நம்மளுக்கு j கேப் கிடைக்கும். அதே மாதிரி மைனஸ் 2k மைனஸ் 2k நம்மளுக்கு என்ன வரும், மைனஸ் 2k மைனஸ் 2k. அப்போ மைனஸ் 2k கேப் மைனஸ் 2k கேப் மைனஸ் 2k கேப். இப்போ இதிலேருந்து இது மைனஸ் பண்ணும்போது மைனஸ் ஆகிடும். மைனஸ் 2k கேப் மைனஸ் 2k கேப். அப்போ ஆட் பண்ணோம்னா மைனஸ் 4k கேப் வந்துச்சு. சி மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா நான் இப்படி தான் நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது. பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் டி வெக்டர்
டிடர்மெண்ட் வேல்யூலாம் அப்ளை பண்ணி டிடர்மெண்ட்டில் எழுதி டிடர்மெண்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் 0 சொன்னால் போதும். சரி, நீங்கள் என்ன சொன்னீங்க, செகண்ட் ஃபார்முலா எடுத்து சொன்னதால் நான் செகண்ட் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். அப்போ ஐ கேப் ஜே கேப் கே கேப் கிராஸ் ப்ராடக்ட்டை பார்த்த உடனே, வெக்டர் ப்ராடக்ட்டை பார்த்த உடனே, வெக்டர் புரகத்தை பார்த்த உடனே நம்ம டிடர்மெண்ட்டில் எழுதணும், அணிக்கோவைய முறையை பயன்படுத்தணும். பி வெக்டர்னால் பார்த்து எழுதுங்க, 1 2 -3. டி வெக்டர்னால் 2 4 -5 எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஐ கேப் R1 வாயிலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், விரிவுபடுத்திடுறேன், எக்ஸ்பேண்டிங் அலாங் R1. இப்போ -10 இங்கே மைனஸ் இருக்கும், இங்கே -12, அப்போ -12, அப்போ +12 தான் வரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜே கேப் -5 மைனஸ் போட்டுக்கணும், -6 வரும், அப்போ +6 மாறும். கே கேப் 4 -4. ஸோ அப்போ நம்மளுக்கு பி கிராஸ் டி என்ன வருதுன்றதை பாருங்கள். பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, -10 +12, அப்போ நம்மளுக்கு 2i கேப் கிடைக்கும். அதே மாதிரி 6 -5 +1 +1 × -j கேப் -j கேப் தான் கிடைக்கும். 4 -4 0 0 கேப் 0 × k கேப் 0 ஆகிடும். ஸோ அப்போ பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம என்ன பண்ணணும், சி மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி கிராஸ் டி, பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சி மைனஸ் ஏ, நான் அப்படி சொல்லும்போது சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ, சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பார்த்து எழுதுங்க, -3i, அப்போ 3i கேப் ஜே கேப் -4 கேப் டாட் போட்டுட்டு 2i கேப் -j கேப் டாட் பண்ண போகிறேன் ரெண்டுத்தையும், -6, அதுக்கப்புறம் -1 -4 இங்கே கே வரவே இல்லை, அப்போ 0ன்னு அர்த்தம், -4 × 0 0. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -7 கிடைக்குது. அப்போ நாட் ஈக்குவல் டு 0. சி மைனஸ் ஏ, சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் நாட் ஈக்குவல் 0. ஸோ அப்போ எழுதணும், therefore ஒரு கொஷின் கேட்குறாங்களா, அது the given lines do not intersect, வெட்டி கொள்ளாதனாலே இப்போ given lines are skew line. ஸோ given lines are skew lines. இது முக்கியமாக எழுதுகிறோம். அதாவது தமிழில் எங்கன்னா சொல்லுவோன்னா என்ன கேட்டிருக்காங்கன்றதை புரிஞ்சு போச்சு. நம்ம என்ன வர வைக்கணும், ஸ்கியூ லைன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ கொடுக்கப்பட்ட கோடுகள் வெட்டி கொள்ளவில்லை, ஏன்னா நாட் ஈக்குவல் 0 வருது, ஈக்குவல் டு 0 வந்தால் வெட்டி கொள்ளும். அப்போ கொடுக்கப்பட்ட கோடுகள் கொஷினில் கொடுத்துருக்காங்களா, அது கோடுகள் வெட்டி கொள்ளவில்லை. எப்படி சொல்கிறேன்னா ஈக்குவல் டு 0 வரல, அதனால் ஈக்குவல் டு 0 வராதனால கொடுக்கப்பட்ட கோடுகள் வெட்டி கொள்ளவில்லை. எழுதிட்டேன். வெட்டி கொள்ளலை என்றான்னு சொன்னாலே அதுக்கு என்ன மீனிங்னா கொடுக்கப்பட்ட கோடுகள் ஒரு தளம் அமையா கோடுகளாகும். ஆகவே கொடுக்கப்பட்ட கோடுகள் கொஷின்லேயே இருக்கும், எப்படிப்பட்ட கோடு, ஒரு தளம் அமையா கோடுகளாகும். ஒரு தளம் அமையா கோடுகளாகும். இன்னொரு கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் நாட் ஈக்குவல் 0 வருது. நாட் ஈக்குவல் 0 வந்தால் given lines are not intersect. இங்கே நாட் ஈக்குவல் 0 வரதுனால கொடுக்கப்பட்ட கோடுகள் வெட்டி கொள்வதில்லை. வெட்டி கொள்ளல்னாலே கொடுக்கப்பட்ட கோடு ஒரு தளம் அமையா கோடாகும். நாட் இன்டர்செக்ட்னா given lines are skew lines. புரிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த கொஷின் என்னன்னு போய் பார்க்குறோம். அதில் என்ன கேட்குறாங்கன்னா ஷார்ட்டர் டிஸ்டன்ஸு மீச்சிறு தூரம் கேட்குறாங்க. பி வெக்டர் டி வெக்டர் ரெண்டு வெக்டரையும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கா ஈக்குவலாக இல்லையா? ஈக்குவலாக இல்லை. அப்போ பி வெக்டர் டி வெக்டர் நாட் ஏ பேரலல் கிடையாது. ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் இப்போ பி வெக்டர் டி வெக்டர் பேரலல் சொல்லலாம். பி வெக்டரை பாருங்கள் டி வெக்டர் பாருங்கள் ரெண்டும் இணை கிடையாது. அப்போ நம்ம அதுக்கான ஃபார்முலா என்ன? நாட் ஏ பேரலல்னால் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் மீச்சிறு தூரம் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் மால்லஸ்க்குள்ளே போட்டுட்டு டாட் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் டிவைடட் பை மால்லஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் ஃபார்முலா எழுதணும். இதுதான் ஃபார்முலா ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ், அதாவது மீச்சிறு தூரம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. பி வெக்டரும் டி வெக்டரும் பேரலாக இருக்கக்கூடாது. நாட் ஏ பேரலல்னால் இந்த ஃபார்முலா எடுத்து அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். நியூமினேட்டர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், டினாமினேட்டரும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இங்கே மட்டும் என்ன பண்ண போகிறோம், இந்த வேல்யூஸை மட்டும் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதை பார்த்து எழுதுங்க. -7 இதுக்கு என்ன இப்போ வேல்யூவு -7. ஆனால் நம்மளுக்கு ஃபார்முலாவில் மால்லஸ்ஸு. ஸோ அப்போ மால்லஸ் கண்டுபிடிக்கிறோம். எதுக்கு மால்லஸ் கண்டுபிடிக்கிறோம்? மால்லஸ் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர். அப்போ -7னா மால்லஸ்க்குள்ளே மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸாக எடுத்துப்போம். அதே போல் பி கிராஸ் டி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பி கிராஸ் டி 2i கேப் மைனஸ் ஜே கேப், அதுக்கு மால்லஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ டினாமினேட்டர் கண்டுபிடிக்க போகிறேன். பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோன்றதை முதல்ல எழுதிக்கணும். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2i கேப் மைனஸ் ஜே கேப், இதுக்கு மால்லஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ கண்டுபிடிச்சோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்னால் 4 மைனஸ் 1 ஸ்கொயர்னால் 1, இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இதில் எடுத்துமே அப்ளை பண்ணுங்கள். ஏற்கனவே சொல்லிட்டேன் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸு மீச்சிறு தூரம் பி வெக்டரும் டி வெக்டரும் நாட் ஏ பேரலல் இணை இல்லைன்னா இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணுன்றதை படிச்சுக்கணும் நீங்கள். பி வெக்டரும் டி வெக்டரும் நாட் ஏ பேரலல், பி வெக்டரும் டி வெக்டரும் இணை இல்லைன்னு பார்த்து இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ டெல்டானா இங்கே நத்திங் பட் என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன். இங்கே டெல்டா என்பது இரண்டு அதாவது ஒரு தளமமையா கோடுகளுக்கான மீச்சிறு தூரம். இப்படி போட்டுறோம். மால்லஸ் ஆஃப் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. டினாமினேட்டரில் மால்லஸ் ஆஃப் பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அதை பாருங்கள். அங்கே √5. அவ்வளோதான். இப்போ ஆன்சர் எடுத்து எழுத வேண்டியதான். இவ்வளோ பெரிய கோடு தேவையில்ல, இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன எழுத போகிறேன், 7/√3 யூனிட்ஸ், தமிழில் அலகுகள் அப்படி போட்டால் சரியாக போச்சு. ஃபஸ்ட் இன்டர்செக்டிங் the c minus a, c vector minus a vector dot b vector cross d vector not equal 0ன்னு சொல்லிட்டு இன்டர்செக்டிங் சொல்கிறேன். நாட் இன்டர்செக்டிங், அதனால் ஸ்கியூ லைன் இது நாட் ஈக்குவல் 0 வருது. அப்போ கோடுகள் வெட்டி கொள்ளாதனோடனே ஒரு தளமமையா கோடுகள்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கொஷின் பிரகாரம் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, மீச்சிறு தூரம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதை எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலா எடுத்துக்க பார்த்து பியும் டியும் பி வெக்டர் டி வெக்டரும் பேரலாக இருக்காது, இணையாக இருக்காது. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். இந்த ஃபார்முலாவில் நியூமினேட்டர் கண்டுபிடிக்கிறேன், டினாமினேட்டர் கண்டுபிடிக்கிறேன், எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஈஸியாக ஆன்சர் கிடச்சிச்சு. தேங்க்யூ.